இன்றைய தலைப்பு செய்திகள். சற்று முன் வெளியிடப்பட்ட ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். விஜய் இப்பொழுது சிபிஐ விசாரணைக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறார். இதற்கு காரணம் யார்? இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் யார் யார்? ஸ்டாலினுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவின் மூலம் நாம் முழுமைக்கும் காணலாம். கரூர் கூட்ட நெரிசல்ல ஒரு சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜய் அவர்கள், அரசியல்வாதி விஜய் சிபிஐ முன் இந்த ஒரு நேரத்தில் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இது தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிய விவாதம் வெடித்துள்ளதாகவும் காணப்படுகிறது. அதுதான் இந்த விசாரணையின் பின்னணியில் ஸ்டாலின் அரசியல் கணக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த ஒரு நேரத்தில் அனைவராலும் இந்த ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டு வருகிறது. பொதுவாக இந்த ஒரு நேரத்துல எதிர்கட்சிகளாக குறிப்பிடப்படுகின்ற அதிமுக, பாஜக மற்றும் சிறு கட்சிகளும் விஜய் அரசியல்ல வேகமாக உயர்ந்து கொண்டு வருகிறார். அவரது வளர்ச்சியை தடுக்கவே இந்த விசாரணை அரசியல் ஆயுதமாக மாற்றப்பட்டுள்ளது என்று வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதுக்கு பின்னணியில திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார் அப்படின்னு ஒரு வாதங்களும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கிய வாதங்கள் அப்படின்னா, கரூர் சம்பவம் முதல்ல மாநில போலீஸ் விசாரணையில் இருந்தது. பின்னர் உச்சநீதிமன்றம் வழியாக சிபிஐக்கு மாற்றப்பட்டது. விஜய் அரசியலில் களமிறங்கிய பிறகு இந்த வழக்கு தீவிரமடைய தொடங்கியது. திமுக அரசுக்கு எதிராக பேச தொடங்கிய நேரத்தில் விஜய் மீது விசாரணையானது வேகமாக அதிகரிக்க தொடங்கியது. எனவே திமுகவுக்கும் இதுக்கும் சம்பந்தமானது இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா கூறப்பட்டு வருகிறது. இதனால் சிபிஐ விசாரணை ஒரு சட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டிய நிலையில் அது அரசியல் கருவியாக மாற்றப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது எழுந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் திமுக தரப்பு கூறுவது என்ன என்றால், சிபிஐ அப்படிங்கிறது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அமைப்பு. இதில் ஸ்டாலினோ தமிழக அரசும் தலையிட முடியாது. சட்டப்படி நடந்த விஷயம்தான் இது. உயிரிழந்த 40 பேருக்கான நீதிதான் இங்க கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவர் கூறிட்டு, அது மட்டுமல்லாம அவர்கள் யார் தவறு செய்திருந்தாலும் விசாரணைக்கு உட்பட வேண்டும், அதில் அரசியல் பார்க்கக்கூடாது என்றும் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனா அரசியல் அப்படிங்கிறது உணர்வுகளால் இயங்கக்கூடிய ஒரு களம். விஜய் மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு பெற்ற ஒரு நடிகராகவும் அவர் அரசியலில் காலடி வைத்ததிலிருந்து திமுகவுக்கு ஒரு புதிய போட்டியாளராக அவர் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தரப்பு வாதங்களில் இருந்தும் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு செய்தியானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதனால்தான் விஜயின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முயற்சி. அது மட்டுமல்லாம புதிய அரசியல் சக்தியை ஆரம்பத்திலேயே முடக்கினோம் அப்படின்னா நமக்கு மிகவும் நல்லது. வளர்ந்து விட்டால் நம்ம 2026 தேர்தலை நமக்கு பெரிய அளவில் ஒரு ஆபத்தை அவர் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் அரசியல் வட்டாரங்கள்ல ஒலிக்க இந்த ஒரு நேரத்தில் தொடங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில சிபிஐ விசாரணையின் நிழல் அரசியல் மேடையில் ஸ்டாலினை சுற்றி நின்று கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாம விஜய்க்கு ஆதரவாக பேசும் மக்கள் இது சட்ட விசாரணை அல்ல, அரசியல் தடுக்கல் என்று அனைவராலும் நம்பப்பட்டு வருகிறது. மறுபுறம் ஸ்டாலின் தரப்பு கூறுவது என்னவென்றால், நியாயமான விசாரணையை அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம். எனவே இது ஒரு நியாயமான விசாரணை. இதை நீங்க அரசியல் கண்ணோட்டத்தில் பார்ப்பது மிகவும் தவறு செஞ்சவங்களுக்கு அது விசாரணை நடத்துறாங்க. இதனால எந்த விதமான நீங்க எதையும் நீங்க நினைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தாக்குதலையும் ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இது உண்மையில் நீதிக்கான விசாரணையா அல்லது வருங்கால அரசியல் போட்டியை முன்கூட்டியே கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகளும் இந்த ஒரு நேரத்தில் முன்வைக்கப்பட்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம் இந்த ஒரு விசாரணையில் என்ன நடக்க போகிறது. அது மட்டும் இல்லாம ஸ்டாலினுக்கும் இதுக்கும் பங்கானது இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இப்பொழுது பேசுவதனால இதற்கு பின்னாடி ஸ்டாலின் அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகளானது இந்த ஒரு நேரத்தில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நம்ம காத்திருந்து காணலாம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.